வணக்கம் நண்பர்களே. சென்ற உரையில் நாம் தி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 தொழிலுறவுகள் சட்டம் 2020 அத்தியாயம் 3 ட்ரேட் யூனியன்ஸ் தொழிற்சங்கங்கள் பற்றிய சில பிரிவுகளை பார்த்தோம். அதாவது பிரிவு 15 வரை பார்த்தோம். இந்த உரையில் பிரிவு 16 முதல் 27 வரை உள்ள விஷயங்கள் பற்றி விரிவாக காண்போம். ஒரு தொழில் தகராறு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தொழில் தகராறை தீர்த்து வைப்பதற்காக அந்த தொழிற்சங்கமோ அல்லது அதனுடைய அலுவலக பொறுப்பாளர்களோ அல்லது அதனுடைய உறுப்பினர்களோ சில நேரங்களில் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் அல்லது சில பணிகளை செய்யலாம். அவ்வாறு செய்யும் பணிகள் சில வேளைகளில் சில பின்விளைவுகளை உண்டாக்கலாம். அது சில மாதிரியான பின்விளைவுகள் இருந்தால் அந்த நேரங்களில் வேறு எந்த உரிமையியல் நீதிமன்றத்திலும் இந்த பின்விளைவுகளுக்காக அந்த தொழிற்சங்கத்தையோ அல்லது அதனுடைய அலுவலர்களையோ அல்லது அதனுடைய உறுப்பினர்களையோ பொறுப்பாக்க முடியாது, அல்லது அவர்களின் மீது வழக்கு தொடர முடியாது என்று பிரிவு 16(1) கூறுகிறது. பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்கத்தின் அலுவலர் அல்லது உறுப்பினர் ஆகியோர் தங்கள் தொழிற்சங்க உறுப்பினர் ஒருவர் தொடர்பான தொழில் சச்சரவை முன்னெடுத்துச் செல்லும் பொழுது சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடலாம். அத்தகைய நடவடிக்கைகளின் காரணமாக வேறொரு நபர் தமது பணி ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள தூண்டப்படலாம். அதாவது அவர் பண்ணிட்டு இருக்கிற அந்த எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் அல்லது கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதை அவர் முறிக்கிறதுக்கு பிரீச் பண்றதுக்கு நேரிடலாம். அல்லது வேறொரு நபரின் வர்த்தகம் வணிகம் ஆகியவற்றில் தலையிடுவதாக இருக்கலாம். அல்லது வேறொரு நபரின் வேலையில் தலையிடுவதாக இருக்கலாம். அல்லது வேறொரு நபர் தனது முதலையோ கேபிட்டல் அல்லது உழைப்பையோ லேபரையோ தான் விரும்பியபடி பயன்படுத்தும் உரிமையில் தலையிடுவதாக இருக்கலாம். இப்படி எப்படி இருந்தாலும் அத்தகைய காரணங்களுக்காக பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அல்லது அதன் அலுவலர் அல்லது அதன் உறுப்பினர் மீது எந்த ஒரு உரிமை நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்க முடியாது. இதுதான் பிரிவு 16(1) கூறப்பட்டுள்ள விஷயம். பிரிவு 16(2) பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தின் நிர்வாகிக்கு தெரியாமல் அல்லது அவர் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு மாறாக தொழிற்சங்கத்தின் முகவர் ஒருவரால் ஒரு தொழில்துறை தகராறை கருத்தில் கொண்டு அல்லது அதனை முன்னெடுத்துச் செல்வதற்காக புரியப்பட்ட எந்த ஒரு உரிமை தீங்கு ஒரு டார்ட் குறித்தும் எந்த ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திலும் தொடரப்படும் எந்த ஒரு வழக்கு அல்லது பிற சட்ட நடவடிக்கைகளுக்கு தொழிற்சங்கம் பொறுப்பாகாது. அதாவது தொழிற்சங்க நிர்வாகிக்கு தெரியாமல் அந்த ஏஜென்சி ஒருத்தர் அவர் இந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு, அதனால ஏதாவது ஒரு டார்ச்சுவஸ் ஆக்ட் ஒன்று பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த டார்ச்சுவஸ் ஆக்டுக்கு அதனுடைய விளைவுகளுக்கு தொழிற்சங்கம் பொறுப்பாக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இந்த நடவடிக்கை அவர் எடுத்திருக்காரு அல்லது அவர்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணிடுறாரு. அப்படி பண்ணினா அதனால ஒரு உரிமை தீங்கு விளைந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு தொழிற்சங்கம் எப்படியும் பொறுப்பாகாது. இது 16(2) சொல்லப்பட்டுள்ளது. 17 தொழிற்சங்கத்தின் நோக்கங்களை நிறைவேற்றியல் கூட்டு சதி. பிரிவு 15 குறிப்பிடப்பட்டுள்ள தொழிற்சங்கங்களின் நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக உறுப்பினர்களிடையே மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கைகளுக்காக, அதாவது சில நேரங்களில் சில அக்ரிமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் அவங்க உள்ளார பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு குற்றத்தை செய்வதற்கான ஒப்பந்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது இதுல கவர் ஆகாது. அப்படி இல்லாத மற்ற உடன்படிக்கைகள் அந்த மாதிரி இருந்தால் அந்த எந்த ஒரு உடன்படிக்கைக்காகவும் எந்த ஒரு பொறுப்பாளரும் இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 120(b) கீழ் தண்டிக்கப்பட முடியாது. இதுக்காக அவங்க மேல எந்த விதமான தண்டனையும் எடுக்க முடியாது. ஆனா அது ஒரு குற்றத்தை செய்வதற்கான ஒப்பந்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தாதான் இந்த இம்யூனிட்டி கிடைக்கும். என்ஃபோர்சபிலிட்டி ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் செக்ஷன் 18 ஒப்பந்தங்களை செயல்படுத்துதல். நடைமுறையில் இருக்கின்ற மற்ற சட்டங்கள் எதிலும் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து கவலையின்றி பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் நோக்கங்களில் எதுவாவது தொழிலை கட்டுப்படுத்தும் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் நோக்கத்துடன் இருக்கிறது என்றாலும் அந்த ஒப்பந்தம் செல்லாததாகவோ அல்லது செல்லும் தன்மை இழக்கக்கூடியதாகவோ ஆகாது. அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகாம போகாது. Provided that nothing in this section shall enable any civil court to entertain any legal proceedings instituted for the purpose of enforcing or recovering damages for the breach of any agreement concerning the conditions on which any members of a trade union shall or shall not sell their goods, transact business, work, employ or be employed. அதாவது ஒரு தொழிற்சங்கத்தின் எந்த ஒரு உறுப்பினரும்
தங்களுடைய பொருட்களை விற்கவோ அல்லது விற்காமல் இருக்கவோ, வணிகம் செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ, பணிபுரியவோ அல்லது பணிபுரியாமல் இருக்கவோ, பணி அமர்த்தவோ அல்லது பணியில் அமர்த்தாமல் இருக்கவோ கூடாது என்பது போன்ற எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அதன் நிபந்தனைகளையும் மீறியதற்காக நஷ்ட ஈடுகளை அமல்படுத்தவோ அல்லது வசூலிக்கவோ தொடங்கப்பட்ட எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளையும் எந்த ஒரு உரிமையியல் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ள இந்த பிரிவில் உள்ள எதுவும் அனுமதிக்காது. 19. ரைட் டு இன்ஸ்பெக்ட் புக்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன். தொழிற்சங்கத்தின் கணக்கு புத்தகங்களை ஆய்வு செய்வதற்கான உரிமை. பதிவு பெற்ற தொழிற்சங்கம் ஒன்றின் கணக்கு புத்தகங்கள் மற்றும் அதன் உறுப்பினர் பட்டியல் ஆகியவற்றை தொழிற்சங்க அலுவலர் அல்லது உறுப்பினர் ஆய்வு செய்ய விரும்பினால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். தொழிற்சங்கத்தின் விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களில் இந்த அனுமதி அளிக்கப்படலாம். பிரிவு 20. தொழிற்சங்கத்தில் உறுப்பினர் ஆவதற்கு மைனர் 18 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டா அப்படிங்கிற கேள்வி. பிரிவு 20. இப்போ ஒரு அபாயம் அல்லாத தொழில், அதாவது நான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில பணிபுரிகிற ஒரு 14 வயது நிரம்பிய ஒருவர், அவர் தொழிற்சங்கத்திலே உறுப்பினராக இருக்கலாம். அவர் மைனராக இருந்தாலுமே கூட அவர் தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம். 14 வயது நிரம்பிய அபாயமற்ற நான் ஹசார்டஸ் தொழிலில் பணிபுரியும் எந்த ஒரு நபரும் தொழிற்சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம். மேலும் மேற்கூறிய விஷயங்களுக்கு உட்பட்டு ஒரு உறுப்பினருக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் அவரும் அனுபவிக்கலாம். அனைத்து ஆவணங்களையும் அவர் செயல்படுத்தலாம். விதிகளின் கீழ் செயல்படுத்தப்பட்ட அல்லது வழங்கப்பட தேவையான அனைத்து ஒப்பந்தங்களையும் அவர் வழங்கலாம். பிரிவு 21. டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் ஆபீஸ் பெரர்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன். இந்த தொழிற்சங்கங்களுடைய அலுவலக பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் டிஸ்குவாலிபிகேஷன் வரலாம். அது எந்தெந்த நேரங்களில் ஏற்படலாம்? ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக அல்லது வேறு ஏதேனும் பதவி வகிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒருவர் கீழ்காணும் சூழ்நிலைகளில் அப்பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவராக கருதப்படுவார். அவர் 18 வயது நிரம்பியவராக இல்லாவிட்டால், 18 வயசு ஆகல அப்படின்னு சொன்னாக்க அங்க நிர்வாக குழு உறுப்பினராகவோ அல்லது வேறு ஏதேனும் பதவியிலாக அவர் இருக்க முடியாது. அதாவது போன இதில் சொன்னது உறுப்பினராக இருக்கலாம். 14 வயது நிரம்பியவர் உறுப்பினராக இருக்கலாம்னு சொன்னோம். ஆனா ஆபீஸ் பேரராக இருக்கிறதுக்கோ அல்லது வேறு ஒரு பதவி வகிப்பதற்கோ அவர் நிச்சயமாக மைனராக இருந்தால் முடியாது. அதனால 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தால் ஒழுக்கக்கேடான குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால், அவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் விடுதலையான நாளில் இருந்து 5 ஆண்டுகள் காலம் கடக்காமல் இருந்திருந்தால், தொழிலாளர் தீர்ப்பாயம் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு அவர் தொழிற்சங்கத்தின் பதவியில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கோ அல்லது அப்பதவியை வகிப்பதற்கோ தகுதியற்றவர் என்று உத்தரவிட்டிருந்தால், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவர் தொழிற்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது அல்லது ஒரு அலுவலராக அவரை தேர்ந்தெடுக்க முடியாது. மத்திய அல்லது மாநில அரசின் அமைச்சரவையில் உறுப்பினராக உள்ள ஒருவரோ அல்லது லாபம் தரும் பதவியில் இருப்பவர், ப்ராஃபிட்டபிள் ஆபீஸ் அதில் இருக்கிறவர், ஒரு தொழிற்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவோ அல்லது பிற பதவி வகிப்பவராகவோ இருக்கக்கூடாது. அவர் அந்த தொழிற்சங்கம் தொடர்புடைய ஒரு நிறுவனம் அல்லது தொழில்துறையில் உள்ள பணி அதில் இருக்கலாம். ஆனா இந்த மத்திய அரசு அல்லது மாநில அரசுடைய அமைச்சர்கள் உறுப்பினராக இருக்கிறவர் இங்கே இருக்க முடியாது. ஒரு தொழிற்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவோ அல்லது பிற பதவி வகிப்பவராகவோ இருக்க முடியாது. இது பிரிவு 21(1) சொல்லப்பட்டிருக்கிறது. 22. அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். இந்த தொழிற்சங்கங்களில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளை, தகராறுகளை எப்படி தீர்த்து வைப்பது, யார் தீர்த்து வைப்பது? ஒரு தொழிற்சங்கத்துக்கும் இன்னொரு தொழிற்சங்கத்துக்கும் இடையில் பிரச்சனை எழுந்தாலோ, ஒரு தொழிற்சங்கத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களுக்கும் அந்த தொழிற்சங்கத்திற்கும் இடையில் சங்கத்தை பதிவு செய்தல் அல்லது நிர்வகித்தல் அல்லது மேலாண்மை செய்தல் அல்லது சங்கத்தின் மேலாண்மை அலுவலர்களை தேர்ந்தெடுத்தல் ஆகியவை குறித்து பிரச்சனை எழுந்தாலோ. 3. சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளப்படாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கத்திற்கும் இடையில் பிரச்சனை எழுந்தாலோ, அதாவது சங்கத்துல உறுப்பினராக நாங்கள் சேர்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொழிலாளர்களை சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தொழிற்சங்கத்துக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படி இருந்தாலோ. 4. தொழிற்சங்க கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒரு தொழிற்சங்கத்திற்கும் அதன் பொறுப்பாளர் ஒருவருக்கும் பிரச்சனை எழுந்தாலோ, அத்தகைய தகராறுகளை தீர்ப்பதற்காக தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்கங்களின் பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் அமைந்துள்ள பகுதியின் அதிகார வரம்பை கொண்ட தீர்ப்பாயத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட முறையில் விண்ணப்பம் செய்யப்படலாம்.
அந்த ட்ரிபியூனலுக்கு அங்க அப்ளை பண்ணிக்கலாம். துணைப்பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ள தகராறுகள் குறித்த வழக்குகளை விசாரிப்பதற்கு தீர்ப்பாயம் தவிர வேறு எந்த உரிமையியல் நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இல்லை. இந்த ட்ரிபியூனல் மட்டும்தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். 23. Proportion of office bearers to be connected with the industry. ஒரு அமைப்பு சாரா தொழில்துறையில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தொழிற்சங்கத்தின் மொத்த நிர்வாகிகளில் பாதிக்கும் குறையாமல் 50% கீழே இல்லாமல் தொழிற்சங்கம் தொடர்புடைய ஒரு நிறுவனம் அல்லது தொழிலில் உண்மையில் ஈடுபட்டுள்ள அல்லது பணியமர்த்தப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு தொழிற்சங்கத்தில் அலுவலர்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்களில் 50%க்கு மேல அந்த தொழிற்சங்கம் தொடர்புடைய நிறுவனம் அல்லது தொழிலில் உண்மையாக பணியில் அமர்த்தப்பட்டு இருக்க வேண்டும். அவங்க தான் அதுல இருக்க முடியும். இதான் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பேரன்ஸ் டு பி கனெக்டட் வித் தி இண்டஸ்ட்ரி. ஆனா பொருத்தமான அரசாங்கம் சிறப்பு அல்லது பொது உத்தரவின் மூலம் இந்த பிரிவின் விதிகள் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்க வகுப்பிற்கு பொருந்தாது என்று அறிவிக்கலாம். கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம், அப்பாற்பட்ட கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம். இந்த துணை பிரிவின் நோக்கங்களுக்காக அமைப்பு சாரா துறை என்பது பொருத்தமான அரசாங்கம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அறிவிப்பின் மூலம் குறிப்பிடக்கூடிய எந்த ஒரு துறையையும் குறிக்கிறது. ஸோ அப்போ அமைப்பு சாரா துறை அப்படின்னு எது அரசாங்கம் குறிப்பிடுகிறதோ அந்த துறை ஆகும். துணைப்பிரிவு 1 வேறு விதமாக கூறப்பட்டுள்ளதை தவிர பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தின் செயற்குழுவில் உள்ள மொத்த அலுவலர்களில் 1/3 பங்கு அல்லது 5 பேர், இதில் எது குறைவோ அது அந்த தொழிற்சங்கம் எந்த தொழிலகத்துடன் தொடர்பு கொண்டதோ அதில் உண்மையாக பணிபுரிபவர்களாக இருக்க வேண்டும். விளக்கம்: இந்த துணை பிரிவின் நோக்கங்களுக்காக ஓய்வு பெற்ற அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஓர் ஊழியர் ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு பதவியை வகிக்கும் நோக்கத்திற்காக வெளிநபராக கருதப்படக்கூடாது. 24. சேஞ்ச் ஆஃப் நேம் அமால்கமேஷன் நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட். தொழிற்சங்கத்தின் பெயரை மாற்றுதல், தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்தல் இவை பற்றிய அறிவிப்பு. பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு தொழிற்சங்கமும் அதன் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 2/3 பங்கிற்கு குறையாத உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் மற்றும் துணைப்பிரிவு 3 விதிகளுக்கு உட்பட்டு அதன் பெயரை மாற்றிக்கொள்ளலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் ஒன்றிணைக்கப்படலாம். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ரேட் யூனியன்ஸ் அதை அமால்கமேட் பண்ணி ஒரு யூனியனா மாற்றிக்கலாம். 24.3 பெயர் மாற்றம் செய்யப்பட்டால் செயலாளர் மற்றும் பெயர் மாற்றம் செய்யும் தொழிற்சங்கத்தின் 7 உறுப்பினர்கள் இவங்க சேர்ந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். அல்லது ஒருங்கிணைப்பு ஏற்பட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றாக இணைகின்றன, 2க்கு மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றாக இணைகின்றன அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நடக்கணும்? செயலாளர் மற்றும் அதில் ஓர் அங்கமாக இருக்கும் ஒவ்வொரு தொழிற்சங்கத்தின் 7 உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்ட எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு பதிவாளருக்கு அனுப்பப்பட வேண்டும். ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்தின் தலைமை அலுவலகம் வேறு மாநிலத்தில் அமைந்திருந்தால் இத்தகைய அறிவிப்பு பரிந்துரைக்கப்பட்ட முறையில் அத்தகைய மாநில பதிவாளருக்கும் அனுப்பப்பட வேண்டும். இது 24.3. 24.4 இந்த பெயர் புதுசாக ஒரு பெயர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பெயர் முன்மொழியப்பட்ட பெயர் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு தொழிற்சங்கத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ள பெயருடன் ஒத்ததாக இருந்தால், ஒருவேளை இப்ப ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பெயர் மாதிரியே இந்த பெயரும் இருந்தால், அல்லது பதிவாளரின் கருத்துப்படி பொதுமக்களையோ அல்லது 2 தொழிற்சங்க உறுப்பினர்களையோ ஏமாற்றக்கூடிய வகையில் அமைந்திருந்தால், அதாவது அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்குற மாதிரி இருந்தால் பதிவாளர் பெயர் மாற்றத்தை பதிவு செய்ய மறுக்கலாம். ஸோ எப்படி இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஐடென்டிக்கல் நேம்ஸ். The registrar will refuse registration if the proposed name is exactly the same as an existing union. Resembling names. The registrar will refuse registration if the proposed name is too similar to an existing union's name, potentially causing confusion. Deception prevention. The primary goal of these rules is to prevent the public and union members from being misled. அவர்களை தவறுகளாக வழிநடத்திவிடக்கூடாது, அதுக்காக இந்த விதிகள் இருக்கின்றன. 5. துணைப்பிரிவு 4 வழங்கப்பட்டுள்ளதை தவிர பெயர் மாற்றத்தை பொறுத்தவரை இந்த சட்டத்தின் விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளன என்று பதிவாளர் திருப்தி அடைந்தால் பிரிவு 9 துணைப்பிரிவு 3 குறிப்பிடப்பட்டுள்ள பதிவேட்டில் பெயர் மாற்றத்தை பதிவு செய்ய வேண்டும். மேலும் பெயர் மாற்றம் அத்தகைய பதிவு தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். துணைப்பிரிவு 6 இணைக்கப்பட்ட தொழிற்சங்கத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள மாநிலத்தின் பதிவாளர் இந்த ஒருங்கிணைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு ஏற்ப இருக்கின்றது என்றும்
அதன் மூலம் உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கம் பிரிவு 9 கீழ் பதிவு செய்ய உரிமை பெற்றுள்ளது என்றும் திருப்தி அடைந்தால் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும். மேலும் இந்த இணைப்பு அத்தகைய பதிவு தேதியிலிருந்து அமலுக்கு வரும். 7. பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் பெயரில் ஏற்படும் மாற்றம் தொழிற்சங்கத்தின் எந்த ஒரு உரிமைகள் அல்லது கடமைகளையும் பாதிக்காது. முன்னாடி என்ன உரிமைகள் இருந்ததோ அதே உரிமைகள் அப்படியே இருக்கும், அதனுடைய கடமைகளும் அப்படியே இருக்கும். தொழிற்சங்கத்தால் அல்லது அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் குறைபாடுடையதாக மாற்றாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது லீகல் எஜுகேஷன்ஸ் இருந்ததுனாக்க அதெல்லாம் அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். மேலும் அதன் முந்தைய பெயரால் தொடரப்பட்ட அல்லது தொடங்கப்பட்ட எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் அதன் புதிய பெயரால் தொடரப்படலாம் அல்லது தொடங்கப்படலாம். துணை பிரிவு 8. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு அத்தகைய எந்த ஒரு தொழிற்சங்கங்களின் எந்த ஒரு உரிமையையும் பாதிக்காது. அதேபோல் அவற்றில் எந்த ஒரு சங்கத்துக்கும் கடன் வழங்கியவருடைய எந்த ஒரு உரிமையையும் பாதிக்காது. கடன் கொடுத்தவர் கடனை வசூல் பண்ணிக்கலாம், அதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. 25. டிசல்யூஷன், அதாவது தொழிற்சங்கத்தை கலைத்தல். 25.1. ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் கலைக்கப்படும் பொழுது 7 உறுப்பினர்களும் தொழிற்சங்க செயலாளரும் கையொப்பமிட்ட கலைப்பு அறிவிப்பு டிசல்யூஷன் நோட்டீஸ் கலைக்கப்பட்ட 14 நாட்களுக்குள் பதிவாளருக்கு அனுப்பப்பட வேண்டும். தொழிற்சங்க விதிகளின்படி கலைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் பதிவாளர் திருப்தி அடைந்தால் கலைப்பு அவரால் பதிவு செய்யப்படும். மேலும் கலைப்பு அத்தகைய பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். 25.2. பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் கலைப்பு பதிவு செய்யப்பட்டு தொழிற்சங்கத்தின் விதிகள் கலைக்கப்பட்ட தொழிற்சங்கத்தின் நிதியை விநியோகிக்க வழிவகுக்கவில்லை என்றால் பதிவாளர் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் உறுப்பினர்களிடையே நிதியை பகிர்ந்து அளிப்பார். ஒருவேளை அந்த தொழிற்சங்கத்தினுடைய நிதி, அதனுடைய ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டை என்ன செய்யறது, ஆன் டிசல்யூஷன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தொழிற்சங்க விதிமுறைகள்ல எதுவும் சொல்லப்படாமல் இருந்து விட்டால், மௌனமாக இருந்து விட்டால், அப்போ அந்த நிதி தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு இடையே எப்படி பிரிந்தளிக்க வேண்டுமோ அந்த வகையிலே முறைப்படி பதிவாளர் பிரிந்தளிப்பார். 26. ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். எல்லா ஒரு தொழிற்சங்கங்களுமே ஒரு ஆனுவல் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பிரிவு 26 விளக்கமாக பேசுகிறது. பதிவு பெற்ற ஒவ்வொரு தொழிற்சங்கமும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தேதியில் அல்லது அதற்கு முன்பாக குறிப்பிட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட நபரால் குறிப்பிட்ட முறையில் தணிக்கை செய்யப்பட்ட ஒரு பொது அறிக்கையை பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும். அத்தகைய பரிந்துரைக்கப்பட்ட தேதிக்கு முந்தைய டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் ஆண்டில் தொழிற்சங்கத்தின் அனைத்து வரவுகள் மற்றும் செலவினங்களின் விவரங்களையும் டிசம்பர் 31ஆம் நாள் இருக்கும் தொழிற்சங்கத்தின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பற்றிய விவரங்களையும் அதில் குறிப்பிட வேண்டும். இந்த அறிக்கையினை பதிவாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். துணைப்பிரிவு ஏயில் குறிப்பிட்ட பொதுவான அறிக்கையுடன் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட ஆண்டில் தொழிற்சங்கத்தின் பொறுப்பாளர்களில் செய்யப்பட்ட மாற்றங்கள், இந்த அறிக்கையை பதிவாளருக்கு அனுப்புகின்ற நாள் வரையில் தொழிற்சங்க விதிமுறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் இவற்றின் நகல் ஒன்றையும் பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும். 26.2. பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் விதிகளில் செய்யப்படும் ஒவ்வொரு மாற்றத்தின் நகலையும் மாற்றம் செய்யப்பட்ட 15 நாட்களுக்குள் பதிவாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். துணைப்பிரிவு 1 உட்பிரிவுகள் A மற்றும் B மற்றும் துணைப்பிரிவு 2 ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களை ஆய்வு செய்யும் நோக்கத்திற்காக பதிவாளர் அல்லது அவரால் பொது அல்லது சிறப்பு ஆணை மூலம் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரியும் நியாயமான எல்லா நேரங்களிலும் ஒரு தொழிற்சங்கத்தின் பதிவு சான்றிதழ், கணக்கு புத்தகங்கள், பதிவேடுகள் மற்றும் பிற ஆவணங்களை அதன் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தில் ஆய்வு செய்யலாம் அல்லது அதற்காக அவர் குறிப்பிடும் ஒரு இடத்தில் அவற்றை சமர்ப்பிக்குமாறு கோரலாம். ஆனா அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டா, அவ்வாறு குறிப்பிடப்படும் இடம் அந்த தொழிற்சங்கத்தின் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்திலிருந்து 15 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தொலைவில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல தான் அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலாம். பிரிவு 27. மாநில மற்றும் மத்திய அளவில் தொழிற்சங்கங்களை அங்கீகரித்தல். ரெகக்னிஷன் ஆஃப் தி ட்ரேட் யூனியன்ஸ் அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல். ஒரு தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மத்திய அளவில் மத்திய தொழிற்சங்கமாக அங்கீகரிக்கப்படுவது அவசியம் அல்லது தேவையானது என்று மத்திய அரசு கருதினால் அத்தகைய தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பை பரிந்துரைக்கப்பட்ட முறையில் மற்றும் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மத்திய தொழிற்சங்கமாக அரசாங்கம் அங்கீகரிக்கலாம். அத்தகைய அங்கீகாரம் தொடர்பாக ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் அது மத்திய அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படும் வகையில்
என்ன முறையான அமைப்பின் மூலம் அது தீர்க்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கருதுகிறதோ அந்த அதிகார அமைப்பினால் தீர்மானிக்கப்படும் அல்லது தீர்த்து வைக்கப்படும். இதே மாதிரி 27.2 மாநில அரசாங்கம் அங்கீகரித்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில அளவில் மாநில தொழிற்சங்கமாக அங்கீகரிக்கப்படுவது அவசியமானது அல்லது தேவையானது என்று மாநில அரசாங்கம் கருதுகிறது. அப்படி கருதினால் அந்த அரசாங்கம் அத்தகைய தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பை பரிந்துரைக்கப்பட்ட முறையில் மற்றும் குறிப்பிட்ட நோக்கத்திற்கான மாநில தொழிற்சங்கமாக அங்கீகரிக்கலாம். அத்தகைய அங்கீகாரம் தொடர்பாக ஏதேனும் தகராறு அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் அது மாநில அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுகின்ற முறையில் பரிந்துரைக்கப்பட்ட அதிகார அமைப்பினால் தீர்மானிக்கப்படும். அதற்கு விடை வழங்கப்படும். ஸோ இதுவரையெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 தொழில் உறவுகள் சட்டம் 2020 அத்தியாயம் 3 தொழிற்சங்கங்கள் குறித்து பேசப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து விவரமாக பார்த்தோம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.